ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இஎஸ்ஐசி நர்சிங் ஆஃபீஸரோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமு ஜூலை 7th அன்னைக்கு நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாம் ஆல் இண்டியா லெவலில் இஎஸ்ஐசியில் கண்டக்ட் பண்ணாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதோட அடுத்த கட்டமாக அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே அடுத்த நர்சிங் ஆஃபீஸர் வேக்கன்சிஸ் கிட்டத்தட்ட 1000 வேக்கன்சிஸ் பக்கத்தில் அடுத்த ரெக்ரூட்மெண்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் நார்செட் 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அழகாக எக்ஸாம் அடித்து தூக்கிடலாம். அதுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் வந்து அதோட டெக்னிக்கு, அதோட ப்ரிப்ரேஷன் மாடலு, இது எல்லாமே வந்து ஒரு ப்ரீ பிளான்டாக கரெக்டாக பண்ணணும். நானும் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு கண்டதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுல உங்களுக்கு லேட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கே இன்னும் டைம் ஆகும். அதனால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அது என்னென்ன படிக்கணும், எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணணும், நெகட்டிவ் மார்க்னால் என்ன, அது எப்படி அவாய்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸாம் கொடுக்கும்போது ஈஸியாக எக்ஸாமை ஒரு எக்ஸாம் 2 எக்ஸாம் 3வது எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அவங்க என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபஸ்ட் பார்ப்போம். ஸோ இது வந்து யூபிஎஸ்சிலேருந்து தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 22 November 2024 அன்றைக்கி ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் நர்சிங் ஆஃபீஸர் இன் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இஎஸ்ஐசி மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு அதிலிருந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணதில் நோட்டீஸ் ஃபார் த கேண்டிடேட் த யூனியன் Public Service Commission had conducted the recruitment test for the post of nursing officer in the Employee State Insurance Corporation ESIC on 7/7/2024 all over India. The result for said recruitment test was declared 12/8/2024, thereby shortlisting 3321 candidate professionally. ஸோ 3321 கேண்டிடேட்டை வந்து ப்ரொஃபஷனலாக செலக்ட் பண்ணி அவங்க வந்து ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க 12/8/2024 அன்னைக்கு. அது ரிலேட்டடாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல் த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ஃபில் அண்ட் சப்மிட் த டீடைல்டு அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ டிஏஎஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து சப்மிட் பண்ணணும். ஃபெயிலிங் விச், ஸோ நீங்கள் ஃபெயில் ஆனீங்க சப்மிட் பண்ணல அப்படின்னா விச் ஹர் கேண்டிடேட் ஷால் பி ரிஜெக்டட்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணல, அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணலை அப்படின்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தி விண்டோ ஆஃப் ஃபில்லிங் டீடைல் அப்ளிகேஷன் ஃபார்ம் DAF பை த கேண்டிடேட் வில் பி ஆப்ரேஷனல் ஃப்ரம் 25th November 2024 ஆன் த கமிஷன் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் UPSC online.nic.in இதில் போய்ட்டு ஒன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனில் போய்ட்டு ஃபார் எக்ஸாமினேஷன் ஆஃப் UPSC அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து அதில் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து ஃபில்அப் பண்ணணும். தி லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் டீடைல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 8th December 2024 கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 3 மணிக்குள்ளே இதை வந்து அப்லோட் பண்ணிடணும். 25 நவம்பர்லேருந்து 8, ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 5, இதில் வந்து ஒரு 5, இதில் வந்து ஒரு 8, 13-14 நாள் கொடுத்துருக்காங்க. The candidate are advised to keep the printout of the detailed application DAF filled by them. They also advised to visit the commission website. ரெகுலராக வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க, அதில் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு நமக்கு வந்து தெரியல. சர்டிஃபிகேட் என்னென்ன அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரையாரிட்டி உங்களுக்கு எங்கே போஸ்டிங் வேணும் அந்த மாதிரி ஏதாவது ப்ரையாரிட்டி கேட்டிருக்காங்களா, அந்த மாதிரி டீட்டெயிலாம் நமக்கு ஒன்றும் தெரியல. யாராவது நம்மளோட வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா என்னோட மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டீட்டெயிலில் நீங்கள் நம்மள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். மெம்பர்ஷிப் எடுத்திருக்கவங்க all the candidates, all the conditions and eligibility mentioned in the special advertisement 52/2024 vacancy அந்த டீட்டெயில் கொடுத்து 7/3/2024 நர்சிங் ஆஃபீஸர் எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. ஸோ ஆல்ரெடி என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்களோ அதை வந்து அன்சேஞ்சாக அப்படியே மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லா இடத்துலேருந்தும் ஆல் இண்டியா லெவலில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது நீங்கள் வந்து நம்மளோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 100 வீடியோ பக்கத்தில் நம்ம வந்து ஆல் இண்டியா லெவலில் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் வேகன்சிஸை வந்து போட்டிருக்கோம். அதில் வந்து கான்ட்ராக்டும் இன்க்ளூட் ஆகிறதுனால அதை எக்ஸ்க்ளூட் பண்ணாலும் கூட உங்களுக்கு ஒரு 50-60 நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் இண்டியா லெவலில் வருஷத்துக்கு வந்து வர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்து கூட பார்க்கலாம். இதோட லாஸ்ட்டில் அந்த பிளேலிஸ்ட்டை நான் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். அதில் போய்ட்டு நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் வேகன்சிஸ்னு அதை டச் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 100 வீடியோக்கு பக்கத்தில் இருக்கும். லாஸ்ட் இயர்லேருந்து எங்கெங்கேருந்துலாம் வேகன்சிஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி வேகன்சிஸ் இந்த வருஷமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்ரி இயர் எல்லா இடத்துலேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிமான்ஸு, ஜிப்மரு, பிஜிஎல்லாம் வந்து 3 years ஒன்ஸ் 4 years ஒன்று எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஜிப்மர்லாம் வந்து எவ்ரி இயர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு பிஜிஐ நிமான்ஸ் வந்து ரிமைன் அது வந்து 3 years ஒன்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மற்ற இன்ஸ்டியூட்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு
இயர்லி ஒன்ஸு ட்வைஸ் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ரெக்ரூட்மெண்ட் எவ்வளோ தேவைப்படுதோ அதை பொறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வேக்கன்சிஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா 6 மாதம் இல்லைனாலும் 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷத்தில் அழகாக சிலபஸை கவர் பண்ணலாம், எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். அதில் டவுட்டே கிடையாது. இதுக்கு இடையில உங்களுக்கு வர அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எப்படி படிக்கணும்னு தெரியலையே, என்ன படிக்கணும்னு தெரியலையே, என்ன புக்ஸ் படிக்கணும்னு தெரியல, நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். அதை பற்றி பொருட்படுத்தாமல் உங்களோட படிப்பை நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை படிப்பில் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்கள் அதில் சக்ஸஸ் ஆவீங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஸோ இதில் யாராவது செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.